ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆப்கேட் 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது என்னென்ன ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் அதுவும் இல்லாம என்னென்ன இப்போ போஸ்டிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க. இது என்னன்னா ஃப்ளையிங் பிரான்ச்சு, கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல், அப்புறம் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மீட்டியராலஜி என்ட்ரி அதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கோர்ஸ் எப்படின்னா ஜூலை 21 அப்போதான் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த வருஷம். அதுக்கப்புறம் நீங்க அதை அப்ளை பண்றதுக்கு இந்த கரியர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் .cdac.in அதுல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது மென் அண்ட் உமன் 2 பேத்துக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. குரூப் ஏ கெசட்டட் ஆஃபீஸர்ஸ், நாட் ஏர்மேன். இது ஆஃபீஸர்ஸ்க்கு ஓப்பனிங். அப்புறம் இது ஃப்ளையிங் அண்ட் கிரவுண்ட் டியூட்டி, டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ரெண்டுமே இருக்கு. அப்புறம் இது ஆன்லைன் ஆப்கேட் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் ஆன் 19 செப்டம்பர் 2 நாள் நடத்துறாங்க. 19 செப்டம்பர் 20 அப்புறம் 20 செப்டம்பர் 20 2 நாள் நடத்துது. செப்டம்பர் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது என்னென்ன வேக்கன்சி இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆப்கேட் என்ட்ரிக்கு மட்டும் இதெல்லாம். ஆப்கேட் என்ட்ரியில மொத்தம் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், ஃப்ளையிங் பிரான்ச்ல ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மட்டும்தான் இருக்கு. நோ பர்மனன்ட் கமிஷன். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மென் உமன் 2 பேத்துக்குமே இருக்கு. 74 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல்ல பர்மனன்ட் கமிஷன் மென்னுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மென்னுக்கு கொடுக்குறாங்க, உமனுக்கு கொடுக்குறாங்க. இதில் பர்மனன்ட் கமிஷன் வேகன்சி ஜாஸ்தி 40 கொடுக்குறாங்க. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் 26 தான் இருக்கு. அப்புறம் இதுலேயும் பர்மனன்ட் கமிஷன் 23, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் 16 இருக்கு. அதுக்கப்புறம் இதில் டெக்னிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்லேயும் இருக்கு, மெக்கானிக்கல் ரெண்டுல இருக்கு. 2 ஸ்டூடெண்ட்ஸுமே 2 ஸ்ட்ரீம்ல வர ஸ்டூடெண்ட்டுமே எலிஜிபிள் தான். அப்புறம் கிரவுண்ட் டியூட்டியில வேற அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எஜுகேஷன் 2 கொடுத்துருக்காங்க. 2 இதுல இருக்கு. அதுலேயும் பர்மனன்ட் கமிஷனும் இருக்கு, ஷார்ட் சர்வீஸ் கமிஷனும் இருக்கு. அப்புறம் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நோ ஆப்கேட். அவங்களுக்கு இதே இல்லை, டெஸ்டே இல்லை. டைரக்டா அவங்க ஏஎஃப்எஸ்பி அதுல கால் லெட்டர் வந்துடும். அப்புறம் மீட்டியராலஜி என்ட்ரி அவங்களுக்கு ஆப்கேட் கிடையாது. கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கலானவங்க. இது பர்மனன்ட் கமிஷன் இருக்கு, ஷார்ட் சர்வீஸ் கமிஷனும் இருக்கு. பர்மனன்ட் கமிஷன் 10 தான் இருக்கு. இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா நோட் கொடுத்துருக்காங்க. வேகன்சிஸ் இண்டிகேட்டட் டென்டேட்டிவ் டு சேஞ்ச், அதாவது எப்போ வேணா மாறலாம். இது இப்போதைக்கு இருக்கிற வேகன்சி. இது மேபி நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது மாறலாம். அது இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். அது மெரிட் லிஸ்ட் பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நோ இன்டேக் கண்டக்டட் ஃபார் அக்கௌண்ட்ஸ். லாஜிஸ்டிக்ஸுக்கும் அக்கௌண்ட்ஸுக்கு இந்த வருஷம் ஆப்கேட்ல யாரும் எடுக்கல. அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எஜுகேஷன் 2 பிரான்ச் மட்டும் தான் நான் டெக்னிக்கல் ஓப்பன் ஆயிருக்கு. அப்புறம் பர்மனன்ட் கமிஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும். அது சூப்பர் அனிமேஷன், நீங்க ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் 14 இயர்ஸ் ஃபார் ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு. அப்புறம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா டெக்னிக்கல் 10 இயர்ஸ், மேபி எக்ஸ்டென்ஷன் டு 4 இயர்ஸ். அது எப்படின்னா உங்களுக்கு அங்கே ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கணும், அவைலபிலிட்டி ஆஃப் வேகன்சிஸ் இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா, அப்புறம் நீங்க அதுக்கு சூட்டபிளா இருந்தீங்கன்னா மேபி நிறைய கேண்டிடேட்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க வர்றதுக்கு ஆஃப்டர் 10 இயர்ஸ். அதுக்கப்புறம் அங்கே வேகன்சி இருக்கிற மாதிரி தான் அவங்க எடுப்பாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க உங்க சர்வீஸை. அதுக்கப்புறம் ஃப்ளையிங் பிரான்ச் 20 to 24 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது லைசன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, சிபிஎல் லைசன்ஸ், கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 26 இயர்ஸ், 2 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் 2 பேத்துக்குமே 26 வரைக்கும் ஏஜ் லிமிட்டு. அதுக்கப்புறம் அன்மேரிடா இருக்கும், அது முக்கியமானது, 26 வரைக்கும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அது உங்களுக்கு 10th சர்டிஃபிகேட் இல்லை 12th சர்டிஃபிகேட் அதுல என்ன இருக்கோ அதைத்தான் ஏர்போர்ட்ஸ்ல அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அதுதான் சொல்றாங்க. அது பார்த்துக்கோங்க. அதுல இருக்கிற டேட்டு தான் நீங்க அதுல கொடுக்கணும். ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மேக்ஸ், பிசிக்ஸ் 2மே பண்ணியிருக்கணும். நீங்க +2ல அக்கௌண்ட்ஸ், ஆர்ட்ஸ் அந்த மாதிரி குரூப் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் 10 +2 லெவல் 2மே அந்த +2 லெவலில் மேக்ஸ், பிசிக்ஸ், பயாலஜி குரூப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் 2 எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் மினிமம் 3 இயர்ஸ். இது போக பிளஸ் 3 இயர்ஸ் கிராஜுவேஷன் டிகிரி இன் எனி டிகிரி அது கொடுத்துட்டாங்க. அது இல்லைன்னா பிஇ பிடெக் 4 இயர்ஸ் பண்ணியிருக்கணும். பிஇ பிடெக் பண்ணோம்னாவே நீங்க 10th +2ல நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இல்லைன்னா பயாலஜி குரூப் எடுத்திருக்கணும். அப்புறம்
கேண்டிடேட்ஸ் who have cleared A and B examination. AMEல வந்து A and B எக்ஸாமினேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து ஃப்ளையிங் பிரான்ச்க்கு வந்து எலிஜிபிள். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ளையிங் பிரான்ச்சில் வந்து இன்னொன்று சொல்லிடுறேன். டிப்ளமோ ப்ளஸ் கிராஜுவேஷன், அதாவது டிப்ளமோ ப்ளஸ் பிஇ பிடெக் அது பண்ணியிருந்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் ஃப்ளையிங் பிரான்ச். நீங்கள் வந்து +2 ப்ளஸ் பிஇ பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் எலிஜிபிள் ஃபார் ஃப்ளையிங் பிரான்ச். அப்புறம் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச், இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸில் வந்து அதே மாதிரி 10+2 லெவல். +2ல வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். அது போக ப்ளஸ் நீங்கள் பிஇல வந்து இந்த கோர்ஸில் இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். இந்த கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்கு. இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு அப்போ தான் வந்து நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். அடுத்து வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் வந்து அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் 10+2 லெவல். +2 லெவல் வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு அது போக பிஇ பிடெக் வந்து 4 இயர்ஸ் படிச்சிருக்கணும். அதில் வந்து இந்த குரூப்ல வந்து நீங்க பிஇ பிடெக் இந்த கோர்ஸ்ல ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள். இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கோர்ஸும் கவர் ஆயிடுச்சு. ஆனா ஆட்டோமொபைல் மட்டும் கவர் ஆகல, அது மட்டும் எலிஜிபிள் இல்லை. அப்புறம் கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் வந்து +2 பாஸ் பண்ணிட்டு ஒரு கிராஜுவேட் டிகிரி இருந்தால் போதும். அப்புறம் எஜுகேஷன் வந்து இப்போ வந்து 10+2 ப்ளஸ் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. பிஜி பண்ணியிருக்கணும், நாட் யூஜி. அதுக்கப்புறம் மீட்டியராலஜி பிரான்ச், இது வந்து அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் எனி ஸ்ட்ரீம், சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஏதாவது வந்து பிஜி பண்ணியிருக்கோம் நீங்க. அப்புறம் 2 சீட் வந்து லா குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. பிஎல் படிச்சவங்களுக்கு அவங்க வந்து ஐஎஃப்ல வந்து ஆஃப்டர் கமிஷனிங் அதுக்கு வந்து லீகல் டியூட்டிஸ்க்கு வந்து எம்ப்ளாய் ஆவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிஜிபிலேருந்து பர்சன்டேஜ் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் யூனிவர்சிட்டியில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்களோ அதுபடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சிஜிபிலேருந்து பர்சன்டேஜுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். அண்ணா யூனிவர்சிட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க 10 வச்சிருக்காங்க. 10 வச்சிருக்காங்காட்டி அவங்க டேரெக்டாக வந்து சிஜிபி × 10 போட்டு பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பேக்லாக் இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து ஏர்கேட் 2க்கு வந்து எலிஜிபிள் தான். ஆனால் நீங்கள் வந்து இப்போ லாஸ்ட் செம்மில் வந்து ஏதாவது பேக்லாக் இருந்துச்சுன்னா அது வந்து இருக்கக்கூடாது. பேக்லாக் இல்லைன்னா தான் நீங்கள் எலிஜிபிள். லாஸ்ட் செம் வந்து எல்லாரும் ஆல் பாஸ் தான். ஆனால் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி ஏதாவது அரியர் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் ஃபெயில்டு கம்ப்யூட்டரைஸ்டு சிபிஎஸ்எஸ்ல இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்எஸ்பி அட்டன் பண்ணி ரெக்கமெண்ட் ஆகி இது மாதிரி பிஏபிடி அது ஏதாவது டெஸ்ட்டு, பைலட் ஆப்டிடியூட் பேட்டரி டெஸ்ட், அதில் வந்து ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கான தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் சப்போஸ் நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா அது வந்து நீங்கள் நாட் எலிஜிபிள். இது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் தான் அந்த டெஸ்ட். ஒன்ஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் அதுக்கு நாட் எலிஜிபிள் ஃபார் ஃப்ளையிங் பிரான்ச். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேபி என்டிஏல போய் நீ யாராவது குவாலிஃபை ஆகிட்டு அதுக்கப்புறம் ஓடிஏ அது மாதிரி இதில் இருந்து எங்கேயாவது ரிஜெக்ட் ஆகிருந்தீங்கன்னா அங்கே போய் ட்ரைனிங் போயிட்டு வெளியே வந்திருந்தீங்கன்னா நீங்கள் நாட் எலிஜிபிள். அதே மாதிரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் நீங்கள் நாட் எலிஜிபிள். அதுக்கப்புறம் உங்கள் மேலே எதுவும் கிரிமினல் சார்ஜஸ் எதுவும் இருக்கக்கூடாது, போலீஸ் கேஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அப்போது அப்படி இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள். அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நாட் எலிஜிபிள். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இது வந்து ஹவு டு அப்ளை, இது வந்து நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்கள் நேமு உங்கள் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் லாகின் பண்ணிவிட்டு இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன என்ட்ரி அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஆஃப்கேட் சிசியா அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் கொடுக்குறீங்களோ உங்கள் என்ன குவாலிஃபிகேஷன், நீங்கள் சப்போஸ் பிஇ முடிச்சிருக்கலாம், சப்போஸ் பிகாம், பிஎஸ்சி அந்த மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கொடுத்துட்டு போகும்போது அதுவே உங்களுக்கு காட்டிடும் நீங்கள் என்ன எதுக்கெல்லாம் எலிஜிபிள், எந்தெந்த கோர்ஸுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு அதுவே காமிச்சிடும். அதில் நீங்கள் வந்து ஒரு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து ஒரு 2 கோர்ஸ் ஒரு 3 போஸ்டிங் வந்து நீங்கள் எலிஜிபிள்னா அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ், உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. அப்புறம் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கொடுக்குறது வந்து கவனமாக கொடுங்க. மேபி வந்து இந்த நேம் தான் வந்து கடைசி வரைக்கும் வரும். இதில் வந்து சப்போஸ் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஏஎஃப்எஸ்பியில் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏஎஃப்எஸ்பி ஃபர்ஸ்ட் நாளே வந்து உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து நீங்கள் கொடுக்கும்போது வந்து கேர்ஃபுல்லாக கொடுங்க. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா
4th செப்டம்பர்ல வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து ரெடி ஆயிரும். அப்போ வந்து நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 4th செப்டம்பர்ல வந்து உங்க வெப்சைட்ல உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ₹250 அது சொல்ல மறந்துட்டேன். பேமெண்ட் வந்து ஆஃப்கேட்டுக்கு வந்து ₹250 வந்து நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணும். கொடுத்துருக்காங்க ₹250. அதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபுல் நேம் வந்து 10th மெட்ரிகுலேஷன் பாசிங் சர்டிஃபிகேட் அதில் இருக்கிற மாதிரியே கொடுங்க. சர்டிஃபிகேட்ல என்னென்ன இருக்கோ அது மாதிரியே கொடுங்க. அப்புறம் ஃபாதர் நேம், மதர் நேம். இப்போ உங்க சர்டிஃபிகேட்ல ஃபாதர் நேம் கொடுத்தீங்கன்னா ஃபாதர் நேம் கொடுங்க. மதர் நேம் இருந்துச்சுன்னா மதர் நேம் கொடுங்க. 3 இருக்கு பாருங்க. ஆப்கேட், என்சிசி, மீட்டியராலஜி என்ட்ரி. சப்போஸ் நீங்க என்சிசியில் சி சர்டிஃபிகேட் வாங்குவீங்கன்னா என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரியில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. 10th +2 கிராஜுவேஷன், அப்புறம் வந்து 10th +2 கிராஜுவேஷன் +2 ப்ளஸ் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன், டிப்ளமோ ப்ளஸ் கிராஜுவேஷன். இது மாதிரி நீங்கள் அதுலேயே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் காட்டும். நீங்கள் வந்து அதில் வந்து கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் +2 முடிச்சுட்டு நீங்கள் சப்போஸ் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கலாம். மேபி வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் வந்து ப்ளஸ் பிஇ பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா +2 முடிச்சுட்டு பிஇ பண்ணியிருக்கலாம். அது வந்து நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் கிராஜுவேட் ஆப்ஷன் என்ன ஏபிசி ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல, அது மேலே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் வந்து கிராஜுவேட் ஆப்ஷன் ஏ அதில் வரும். அப்புறம் கிராஜுவேட் ஆப்ஷன் பி வந்து அந்த இதெல்லாம் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் தவிர வேற ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா கிராஜுவேட் ஆப்ஷன் பி வரும். இன்ஜினியரிங் பண்ணி +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் பண்ணீங்கன்னா கிராஜுவேட் ஆப்ஷன் ஏ அது மாதிரி வரும். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் தான். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா செலக்ட் குவாலிஃபிகேஷன் டிகிரியில் இப்போயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. குரூப் ஏபிடி வந்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஎம்ஐ பண்ணியிருந்தீங்கன்னா குரூப் ஏ இவ்வளோ வருவீங்க. குரூப் பியில் வந்து பேச்சுலர் பிஇ பண்ணியிருந்தா குரூப் பி மாதிரி நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கீங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் படி என்சிசி சர்டிஃபிகேட்னா அது இருக்கிற நம்பரு, அதுக்கப்புறம் என்ன யூனிட்டு, அப்புறம் என்ன இயரில் பாஸ் பண்ணீங்க அதெல்லாம் கேட்கும். அப்புறம் கேட் ஸ்கோர் கேட்பாங்க. அது வந்து நீங்கள் எந்த இயரில் பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் எந்த இது அதையும் கொடுத்துருங்க. இது எவ்வளோ ஸ்கோர் அதையும் கொடுத்துருங்க. அப்புறம் பர்மனன்ட் அட்ரஸ் நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேபி ஆதார் கார்டு ஒரு மாதிரி இருக்கலாம், நீங்கள் இருக்கிற இடம் ஒரு மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் பர்மனன்ட் அட்ரஸ் என்ன, டெம்பரவரி அட்ரஸ் என்ன, அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. அப்புறம் ஏர்மேனும் வந்து நார்மலாக எப்படி எல்லாரும் அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி ஏர்மேனும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்லேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் போதே நீங்கள் ஏர்மேனாக சர்வ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து எஸ் கொடுத்து பண்ணிடுங்க ஏர்மேனுக்கு. அப்புறம் என்ஓசி நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ், இப்போ மேபி நீங்கள் இஸ்ரோ அது மாதிரி ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனிஸில் வந்து நீங்கள் வேலை செய்யலாம். அவங்க வந்து உங்களோட மேல் போஸ்டிங் இருக்கிறவங்க வந்து என்ஓசி கொடுக்கணும். அப்புறம் அந்த எம்ப்ளாயர் வந்து பர்மிஷன் கொடுக்கணும். நீங்கள் வந்து இது ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணலான்னு, அதான் என்ஓசி சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஷிஃப்ட்டில் நடக்குது எக்ஸாமு. 19 செப்டம்பர் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டும் நடக்குது, செகண்ட் ஷிஃப்ட் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து காலையில் 8 மணிக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். செகண்ட் ஷிஃப்ட் வந்து 12:30க்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். அப்புறம் 20 செப்டம்பரில் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் வந்து 8 மணிக்கு, அதே மாதிரி மதியம் வந்து 12:30க்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ வந்து நீங்களோட அட்மிட் கார்டு, ஐடி ப்ரூஃப் என்னென்னலாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. சிலபஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்கேட்டில் ஜென்ரல் அவேர்னஸ், வெர்பல் எபிலிட்டி இன் இங்கிலீஷ், நியூமரிக்கல் எபிலிட்டி, நம்ம நார்மல் ஆப்டிடியூட் டெஸ்ட் என்னென்ன இருக்குமோ அது மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் 100 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க்கு, மொத்தம் 300 மார்க்கு. அப்புறம் இகேடி இது வந்து கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு மட்டும்தான். இது வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து மொத்தம் 50 கொஸ்டின், இதில் வந்து 150 மார்க் மொத்தம். இதுலேயும் வந்து நீங்கள் கிளியர் பண்ணாதான் நீங்கள் வந்து அதுக்கு எலிஜிபிள், ஏஎஃப்எஸ்பி போகிறதுக்கு வந்து எலிஜிபிள். இது வந்து டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும். மார்க்கிங் ஸ்கீம் வந்து 1 மார்க் வில் பி டிடக்டட். மொத்தம் ஒவ்வொன்றுக்கு 3 மார்க்கு, 1 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கு இதுக்கு, இன்கரெக்ட் ஆன்சருக்கு. அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் ஹேஸ் டிஸ்கிரிஷன் டு ஃபிக்ஸிங் குவாலிஃபைங் மார்க்ஸ், அதாவது அவங்களுக்கு தான் இருக்குது. நீங்கள் மேபி வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து மார்க் வந்து மேபி இன்க்ரீஸ் பண்ணலாம். சப்போஸ் வந்து ஸ்டூடெண்ட் கம்மியாக இருந்தாங்கன்னா கட் ஆஃப் வந்து கம்மி பண்ணலாம். அப்புறம் இதெல்லாம் சிலபஸ், இதெல்லாம் பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. இது எப்போ இருக்கிற சிலபஸ் தான். அப்புறம் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து இப்போ எலிஜிபிள் தான், இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் போய் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. அப்புறம் அட்மிட் கார்டு வந்து போஸ்ட் வழியாக வராது. நீங்கள் வந்து அந்த சொன்னோம்ல டேட் 4th செப்டம்பர், அப்போ போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒரு காப்பி எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது கொடுக்கணும். அதுக்கப்புறம்
இது வந்து எல்லா எக்ஸாம்லயும் சொல்ற மாதிரி எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்து உள்ள பர்மிட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் லொகேஷன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து 3 சென்டர் தான் இருக்கு. சென்னை இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, மதுரை இருக்கு. அதுக்கப்புறம் பூரா கேரளால நிறைய பக்கம் இருக்கு. திரிச்சூர் இருக்கு, திருவனந்தபுரம் இருக்கு, கொச்சி இருக்கு. ஃபர்ஸ்டே நீங்க வந்து சென்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களால மாத்த முடியாது. அப்புறம் ஏஎஃப்எஸ்பி வந்து அதுல நீங்க சப்போஸ் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஏஎஃப்எஸ்பிக்கு வந்து கூப்பிடுவாங்க. மோஸ்ட்லி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து மைசூர் அங்க கிடைக்கும். மேபி வந்து காந்தி நகர் கிடைக்கலாம். ரொம்ப தூரமா வராது. 4 சென்டர் இருக்கு. டேராடூன், மைசூர், காந்தி நகர், வாரணாசி. அப்புறம் பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து 10 மினிட்ஸ் தாண்டணும். அப்புறம் 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும். அப்புறம் 3 சின்னப்ஸ் எடுக்கணும். அப்புறம் நார்மல் எஸ்எஸ்பி மாதிரி தான். இது முன்னாடி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அதில் எப்படி இருக்குன்னு அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃப்ளைங் பிரான்ச்சுக்கு வந்து சொன்ன மாதிரியே பிஏபிடி டெஸ்ட் ஒன்று நடக்கும் ரெக்கமெண்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் ட்ராவல் அலவன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க போகும்போது மட்டும் கொடுத்துருவாங்க. ஏசி 3 டயர் அதுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அங்க என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து கொடுப்பாங்க. நீங்க சப்போஸ் ரெக்கமெண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளையிங் பிரான்ச்லாம் சிபிஎஸ்எஸ் அது கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெடிக்கல் எல்லாம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வரும். அதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்கல் கண்டிஷன் டைமிங் அதெல்லாம் வந்து வரப்போற வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறம் மெடிக்கலுக்கு வந்து நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம். அது வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். மெடிக்கல் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, மெடிக்கல் வந்து என்னென்ன பாடி கண்டிஷன் எப்படி இருக்கணும், ஐ ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோல ஹைட் அண்ட் வெயிட் மட்டும் எவ்வளோ இருக்கணும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஹைட் அண்ட் வெயிட் அது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நார்மலாக எல்லாரும் வந்து ஒரு 170 ஒரு 175 இருப்பாங்க. இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து 18 to 22 தான் இருக்கிறாங்க அப்ளை பண்ணுறவங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 to 65 வெயிட் இருக்கணும். அது வந்து நம்ம வந்து இந்த பிடிஎஃப்லயே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வெயிட் அண்ட் ஃபீமேலுக்கு எவ்வளோ இருக்கணும், மேலுக்கு எவ்வளோ இருக்கணும் அது அவங்களே கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து நம்ம மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பத்தி பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்றோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானையும் அமுத்திருங்க. தேங்க்யூ கைஸ்.